ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் திருத்தம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மதிப்பெண் சான்றிதழ் திருத்தத்துக்கு போதிய ஆவணங்கள் அவசியம் அப்படின்ற மாரி தேர்வுத்துறை தெரிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் திருத்தம் மேற்கொள்ள போதுமான ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை என்னன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் பெயர், பிறந்த தேதி, பெற்றோர் பெயர் திருத்தம் மேற்கொள்ள தங்கள் அலுவலகங்களில் பெறப்படும் விண்ணப்பங்களுடன் பின்வரும் இணைப்புகள் இணைக்கப்பட்டால் மட்டுமே அரசு தேர்வுகள் இயக்கத்துக்கு பரிந்துரை செய்ய அனுப்ப வேண்டும். அவ்வாறு குறிப்பிடப்பட்ட இணைப்புகள் இல்லாத பட்சத்தில் தங்கள் அலுவலக அளவிலேயே விண்ணப்பங்களை நிராகரித்து சரியான ஆவணங்களை இணைத்து வழங்கும்படி மாணவர்களை அறிவுறுத்த வேண்டும். இந்த விவரங்களை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவித்து தேவையான இணைப்புகளுடன் மதிப்பெண் சான்றிதழ திருத்தம் மேற்கொள்ள தொடர்பான விண்ணப்பங்களை பரிந்துரை செய்யும்படி அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் விவரம், அதாவது தேர்வருடைய பெயர், பெற்றோர் பெயர் திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சர்டிஃபிகேட் வேணும். 10ஆம் வகுப்பு மாற்று சர்டிஃபிகேட் வேணும். அசல் அல்லது தலைமை ஆசிரியர் வாங்கப்பட்ட கையொப்பம் போதுமானது. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியருடைய கடிதம் மற்றும் கல்வி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பெயர் மாற்றம் செய்வதற்கு, பிறந்த தேதி திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சர்டிஃபிகேட், பள்ளி சேர்க்கை விண்ணப்பம், பள்ளி சேர்க்கை நீக்க பதிவேடு, 10ஆம் வகுப்பு மாற்று சர்டிஃபிகேட், தலைமை ஆசிரியர் கடிதம் மற்றும் கல்வி சான்றிதழ், பிறப்பு சர்டிஃபிகேட் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் பெயரை சேஞ்ச் பண்ணுறீங்க அல்லது டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்லேயே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி திரும்ப அனுப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. உங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அவங்க தேர்வுத்துறைக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கேருந்து கரெக்ஷன் பண்ணி ரிட்டன் உங்களுக்கு வருங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ அதில் ஒரு சில மாற்றத்தை டாக்குமெண்ட்டுன்னு தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் பெயர் மாற்றம் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.